அம்மா, நீங்க எப்படி உள்ள வந்தேன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? நீங்க பெத்த மகளையும் அங்க கொலை செய்ய சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, அதை விட இது ஆச்சரியமா இருக்கா என்ன? பெத்த தாயா? நீங்க என் மகளா? அம்மா அம்மா நான் கூப்பிட்டனே, யாரோ நினைச்சீங்கல்ல? சொல்லுங்கம்மா. அம்மா, இது என் மகன் சாந்தி குரல் மாதிரியே இருக்கு. என்ன சாந்தி? சாந்தியா? ஆமா, நான் தான்மா. என்னடா பொணமா கடந்ததை இப்படி நடமாடிட்டு இருக்காளேன்னு ஆச்சரியப்படுறியா? ஆவி மட்டும்தான் என்னோடது, இந்த உடம்பு லதாங்கிற பணக்கார பொண்ணோடது. ஆமா, அப்படிதான் எல்லாரும் என் மகளை பத்தி பேசிக்கிறாங்க. ஆவியே இல்லம்மா, லதா உடம்புல இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு பெருமையா சொல்றீங்க. நீ அனுபவிக்கிறதெல்லாம் இன்னொருத்தி உடம்புல தானே. பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு கற்பனைகளை வளர்த்திருந்தாளோ அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்குமா? முதல்ல அவ உடம்ப விட்டு வெளியில போய் அந்த பொண்ணை வாழ விடு. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. என் வாழ்க்கையை கெடுத்த அந்த டேவிட், லிடியா, ராதா, சித்ரா இவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்கு தான் லதாவோட உடம்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஓஹோ, இப்பதான் புரியுது அவங்க சாவுக்கு நீதான் காரணம்னு. ஆமாமா. சீ, அம்மான்னு கூப்பிடாத. அந்த வார்த்தையை சொல்றது கூட உனக்கு அருகதே இல்ல. இவ்வளவு கொடூரமான உனக்கு நான் தாயா இருக்க விரும்பல. என்னை ஏமாத்தி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. உன்னையா? அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. டாக்டர் மோகன் என்ன மனசார காதலிச்சாரு. டாக்டர் மோகனா? ஆமா, அவர் என்ன காதலிக்கிறதா தான் கைப்பட லெட்டர் எழுதியிருந்தாரு. அந்த பாவிங்க அந்த லெட்டரை பயன்படுத்தி அவர் என்ன கூட்டிட்டு வர சொன்னதா கூட்டிட்டு போய் அலங்கோலப்படுத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. சாந்தி, என்னதான் இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் அதுபடிதான் நடக்கும். அதுக்காக பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாமா? நீ என்னதான் சொன்னாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க முடியாது. நான் டாக்டர் மோகனை அடையணும், அதுக்கு குறுக்க நிக்கிற ஆஷாவை நான் சாகடிக்கணும். இதுதான் என்னோட முடிவு. இது பாரு, டாக்டர் மோகனை நீ அடைய முடியாது, அவர் முறப்பன ஆஷாவை நீ சாகடிக்கவும் முடியாது. அதுக்கு நானே குறுக்க நிப்பேன். நீ என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் உன்னை பெத்த தாயின்னு நினைக்க மாட்டேன். இப்ப நான் சாதாரண மனுஷி இல்ல, ஆவி. எதை நினைச்சாலும் என்னால செய்ய முடியும். ஏய், நீ வெறும் ஆவிதான். உடம்பு வேறொரு பொண்ணோடது. ஆமா, அவர் இந்த உடம்ப காதலிக்கல, சாந்தியை தான் காதலிக்கிறாரு. அவரு கைப்படவே என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு லெட்டர் எழுதியிருக்காரு. அதை நான் கேட்கத்தான் போறேன். லதாவோட உடம்புல ஆவியா இருக்கேங்கிற உண்மையையும் இன்னைக்கு நான் சொல்லத்தான் போறேன். இப்ப இந்த உடம்புல சாந்தி தான் இருக்காங்கிற உண்மையை யார் நம்புவாங்க? நீ நம்புறியா இல்லையா? இல்ல. உன் வயிற்றுல பிறந்து நான் என்னவா சுகத்தை கண்டேன். என் ஆசையை நிறைவேற்றுறது ஒரு பெத்த தாயோட கடமை இல்லையா? டாக்டர் மோகன் சத்தியமா என்ன காதலிக்கிறாரு. நான் தான் சாந்தின்னு அவருக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டாக்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்னம்மா பொண்ணு சாந்தி தான். அவளை எப்படி குணப்படுத்துறதுங்கிறதா. அவர் விரும்புறதெல்லாம் ஆஷாவத்தான். அவர் விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் விட மாட்டேன். புல்லாக
லதா? லதா இல்ல, சாந்தி. சாந்தியா? ஆமா, லதா உருவத்துல சாந்தி. டாக்டர் சார், அன்னைக்கு என்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னையே உங்களுக்கு கொடுக்குற காலம் வந்துருச்சு. லதா, நீ எப்படி பேசுற? என்னால நம்ப முடியல. நீங்க கேட்ட ஒத்த ரோஜா, இந்த இதழ்கள், இது முத்தத்தால ஊத்தி எடுக்க போறீங்களா இல்ல? சாரி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ட. உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன். உனக்கு மூளை கோளாறுன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா உன்னை பெரிய டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். எனக்கு வேண்டியது இந்த டாக்டர் தான். உங்க இதயத்துல எனக்கு என்னைக்கும் அழியாத ஒரு இடம் கொடுக்கணும். அந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாந்தி. ஐ எம் சாரி. லதா, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றது கேளு. லதா.